அட பாவிகளா, இப்படி விஜய் பார்வதிய தெரிக்க விட்டுட்டீங்க அப்படின்னு தான். ஏன்னா என்னை விட்டுருங்கடா சாமி, நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு கதறாப்புல மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து சிறப்பான தரமான செஞ்சுட்டாங்க. சற்றுமே எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரி சீனெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50வது நாள் 60வது நாள் தான் வரும். ஆனால் இது 2வது வாரத்திலே வந்துருச்சு. என்ன அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். விஜய் பார்வ வந்து இந்த வீட்டில் யார் என்னென்ன பண்ணாலும் அதை ஒரு நொட்டம் சொல்லி அக்செப்டன்ஸே கிடையாது. நீ எல்லாம் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணியா, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டு வந்து ஆணவமாக அலைஞ்சாங்கல்ல, அவங்க ஆணத்தை ஒடுக்கிறதுக்கு பல சம்பவங்கள் பண்ணிட்டாங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நல்லா தெரியும், விஜய் பார்வதி அந்த கிச்சன் ஏரியாவில் வந்து உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. இதனால வந்து ஹவுஸ்மேட்ஸே ஒன்று கூடி வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே, அதாவது வந்து நீங்கள் வந்து டீலக்ஸ் வீடாகவே இருந்தாலும் சரி, டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருந்தவங்களா இருந்தாலும் சரி, எங்கிட்ட வந்து நீங்கள் வச்சுக்க கூடாது. நாங்கள் வேலை பார்க்குறதுக்காக ஒரு சட்டத்திட்டங்கள் பண்ணி நாங்கள் ஒரு மாதிரி வேலை பார்க்குறோம். அதுவும் வந்து 2வது சமைக்கிற இடம், அங்கே தான் வந்து எல்லாமே நறுக்கிறோம், அங்கே வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் பார்வை விரட்டி விட்டாங்க. அதுக்குள்ளே மற்ற பிரச்சனை வந்ததுனால விட்டுட்டாங்க. விஜய் பார்வை இதை வச்சுக்கிட்டு மனசுல என்ன வச்சுக்கிட்டாங்க, இப்படியாடா ஒண்ணு போடுறீங்க, உங்களை நான் நைட்டு வச்சு செய்யறேன்டா அப்படின்ட்டு வந்து விஜய் பார்வை நான் நைட்டு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. விஜய் பார்வை சாப்பிடாட்டி மற்றவங்க சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஏன்னா சூப்பர் டீலக்ஸில் வந்து இப்போ விஜய் பார்வை இருக்காங்க அப்படின்னா, சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து சாப்பிடணும். உடனே விஜய் பார்வதி ஒரு பிளான் போட்டாங்க. அது அவங்களுக்கே அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பிடுச்சு. என்ன அப்படின்னம்னா, நைட்டு நம்ம சாப்பிடாம படுத்துட்டோம்னா இவங்க நம்மளால கதறுவாங்க அப்படின்னு ஒரு பிளானை போட்டு போய் படுக்க போயிட்டாங்க. லைட்டு கூட ஆஃப் பண்ணல, போய் படுக்க போயிட்டாங்க. இனிமேல் எவனும் வந்து என்கிட்ட இது பண்ணக்கூடாது, நான் இனிமேல் வந்து நான் சாப்பிடாம இருக்க போறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து படுத்துட்டாங்க. அதுங்களே லைட் ஆஃப் பண்ணலே படுத்தா நாய் குலைச்சிரும்ல, அது மாதிரி பிக் பாஸ் நாயை குலைச்சி எழுப்பி விட்டுட்டாங்க. சரி, இந்த பிரச்சனையை வந்து இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படின்ட்டு பிக் பாஸும் சில சம்பவங்களை பண்ணி விட்டுட்டாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கையில் வந்து அதர் ஹவுஸ்மேட்ஸுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை, பசிக்குது. ஏன்னா பிரவீன் ராஜ்லாம் பயங்கரமாக பசிக்குதுங்கிறாப்புல. மற்ற இவர் கலையசனுக்குலாம் வந்து லோ சுகரு, நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இது வந்து இதுக்கு இடையில வந்து ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ஆப்பிள், வாழைப்பழம், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள், பால் பாக்கெட்டு, இந்த இதெல்லாம் வந்து இடையில பிக் பாஸ் டீம் அனுப்பிச்சுடுறாங்க. சரி இன்னும் அடிச்சுக்கிட்டோம், இதை இப்போ யார் சாப்பிடணும் அப்படின்ட்டு. அதில் என்ன போடுதுன்னா, இது சூப்பர் டீலக்ஸுக்கு மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து மதர் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சந்தோஷமாக வந்து எடுத்தாங்க. கடைசியில் வந்து இது சூப்பர் டீலக்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு சூப்பர் டீலக்ஸில் கொண்டு போயிட்டாங்க. அந்நியார வேற விஜய் பார்வை நான் சாப்பிட மாட்டேன், வைக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. உடனே இந்த மாதிரி இது வந்தவொடனே அதோட பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றது, ஆப்பிள் எடுத்து சாப்பிட்றது, ஆரஞ்சு எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணிக்கிருந்தாங்க. இதை பார்த்தா நம்மளுக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. சரி அதர் ஹவுஸ்மேட்ஸ் என்ன நினச்சாங்க, சரி அதை சாப்பிட்டுட்டாங்களே, அவங்க விஜய் பார்வை எப்படினாலும் வந்து இந்த இதை சாப்பிட்டுட்டாங்களே, நம்மளும் வந்து சாப்பிடலாமே அப்படின்னு கேட்டோம்னா, விக்ரமும் சபரியும் சேர்ந்துக்கிட்டு இதுதான் சான்ஸு, விஜய் பருவத்தோட கொட்டத்தை உடக்கணும் அப்படின்ட்டு அவ வந்து வெளியில் வந்து நம்மகிட்ட மன்னிப்பு கேட்குற தண்டி வந்து நம்ம யாரும் சாப்பிடக்கூடாது, ஓகேவா அப்படின்னு. அதில் சில பேர் கூட ஸ்நாக்ஸ் எல்லாம் அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னோடனே விக்ரம் தெளிவாக சொல்லிட்டாரு, நம்ம ஒரு விஷயம் போராடணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இதை போராடியே ஆகணும் அப்படின்ட்டு வந்து வெளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணிட்டாங்க. இதை பார்த்து மற்ற டீலக்ஸ் ரூம் இருப்பாங்கள்ல, சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு வியானா, அடுத்து கானா வினோத், ரம்யா ஜோ, மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் போய் சுபிக்ஷா, ஆதிரே, இவங்கெல்லாம் போய் வந்து விஜய் பார்வட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாங்க, நீங்கள் மற்ற விஷயத்தில் விளாடுங்க, சாப்பாடு விஷயத்தில் விளாடாதீங்க அப்படின்னோடனே இருந்தாலும் வந்து சூப்பர் டீலக்ஸுக்கு வந்து ஒரு டவுட் வருது, இவங்களையும் அதர் ஹவுஸ்மேட்ஸையும் நம்மளும் இப்போ இந்த மாதிரி ஒரு டார்கெட் பண்ண, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம அவங்கள செய்ய முடியும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து விஜய் பார்வக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் போக 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 வந்து விஜய் பார்வ கொஞ்சம் ஓவராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு அவங்களுமே வந்து சரி அடுத்தவங்க கூட சாப்பிடாம இருக்காங்களா, இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்காங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆயிரும், அவங்களும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சில விஷயங்களை சொன்னாங்க. சில அவங்களும் அப்படி பார்த்தோம்னா அதர் ஹவுஸ்மேட்ஸும் வந்து காலையில் உப்பு போட்டாங்களா, கனியெல்லாம் அந்த அரை டப்பா உப்பை போட்டு வந்து சாப்பாட்டில் விளாண்டாங்களே, அதில் விஜய் பார்வதும் இந்த மாதிரி விளாடுறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. இதில் வந்து கேப்டன் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, விஜய் பார்வட்ட ரொம்ப நேரம் கெஞ்சினாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி சாரி கேட்கணும், அட்லீஸ்ட் அவங்ககிட்ட சாரி கேட்கட்டாலும் ஏன்ட்டையா சாரி கேளுங்க அப்படின்னு என்னென்னமோ பேசினாங்க. எதுவுமே விஜய் பார்வ பண்ணலை. விஜய் பார்வ என்ன பண்ணாங்க, டைரெக்டாக பேச முடியலன்னா இவனை நம்ம வாட்டர்மெலனை விட்டு தூண்டி விட்டுறது. எப்படின்னா, என்ன இப்போ வந்து எல்லாம் தப்பு பண்ணால் நான் சாரி கேட்கறேன்னா, உங்களெல்லாம் வந்து இந்த எஃப்ஜே எல்லாம் அமிர்தன் இவன்லாம் எவ்வளோ பேசியிருப்பாங்க, இவங்களாம் சாரி கேட்கணும் அப்படின்னோடனே நம்ம வாட்டர்மெலன் லைட்டை உசுப்பி திட்டா போதும்ல. ஆமாம் ஆமாம், இந்த எஃப்ஜே எல்லாம் இருக்கான்ல
ஃபுல் அண்ட் பாடி ஷேமிங் தான் பண்ணுறான். எனக்கு சாரியே கேட்கல, அப்படி ஆச்சா உச்சாண்டா அப்படி ஒரு டைவர்ட் பண்ணி விட்டுறது இந்த விஜய் பார்வதி. கடைசியில் பார்த்தாங்க கமருதீன் வந்து பிரவீன் ராஜ் என்ன சொல்கிறாங்க, பாரு இது உன் பேர் வெளியில் கெட்டு போயிடும், ஏன்னா நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கோம் சாப்பிட்டு வெளியில் உங்களை வேறு மாதிரி பேசுகிறோன்னே பாரு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க. ஐயோ பேரை கெடுத்துறாமடா, ஏற்கனவே போன வாரம் வச்சு அடிச்சாங்க அப்படி. இதுக்கடையில் பாரு அழுதெல்லாம் செஞ்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், இதுக்கு தான் இந்த பிக் பாஸ்க்கே நான் வரமாட்டேன்னு சொன்னேன், இனி என் பேரு கெடுத்தாலும் என்ன பண்ணால் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க. கடைசியில் கானா வினோத் என்ன பண்ணாப்புல, எப்படியோ பார்வை கூப்பிட்டு வந்து சும்மா நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், பேசுங்க வெளியில் வந்து அவங்க அந்த டீமில் இருக்கவங்க எல்லாத்தையும் பேசுங்க அப்படின்ட்டு அடுத்து வியானா இவங்க அடுத்து சுபிக்ஷா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஏதோ கன்வின்ஸ் பண்ணி மிட் நைட்டோ ஒரு 12 இருக்கும் சரியா, 12 போய் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. பேச வைக்கல பாரு வந்து நல்லா மாட்டிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னம்னா பாரு எந்த விஷயம் பாரு அந்த இடத்துல அப்படியே கூலாக பேசுகிற மாதிரி, இந்த மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னா எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு கூலாக பேசுனாங்க. இருக்கிறவன் பூரா வச்சு ஏறி விட்டான். அப்படின்னா நீங்கள் பாரு இந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து போன வாரத்தில் இந்த டஸ்ட்பின் பிரச்சனை இல்லை அதுவாக இருந்தாலும் சரி, டீலக்ஸ் ரூமில் வந்து நான் ரிசைன் பண்ணல எல்லாத்தையும் வச்சு நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அப்போனா இதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்ல. ஒரு கேப்டன் எங்களுக்கு கூட வேண்டாம், ஒரு கேப்டன் சொல்கிறத நாங்கள் எல்லாருமே கேட்குறோம், உங்களால் கேட்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து போயிட்டாங்க. இதுக்கிடையில் ரம்யா ஜோக்கெலாம் எனக்கு மயக்கம் வருது, சூப்பர் டீலக்ஸ்ன்னு என் பேரை சொல்லி வந்து இப்படி அழுது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் பயங்கரமாக அழுகிறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கல. அதில் மறுபடியும் பாருவை வந்து முக்கியமாக கனி வெளுத்து வாங்கிட்டாங்க. பாரு கேட்க வெளுத்து வாங்கிட்டாங்க பாரு. ஆனால் மற்ற எல்லாத்துமே புரிஞ்சு போச்சு பாரு இந்த மாதிரி கேம் விளாட்றாங்க அப்படின்னம்னா ஒரு மாதிரி இந்த கேம் வந்து மாயா விளாண்டுருப்பாங்களே சீசன் 7ல் மற்றவங்கள பற்றி விளாடுவாங்களா, கேம் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு வில்லத்தனமான ஒரு கேம் விளாடுவாங்களே அந்த மாதிரி தான். அக்செப்டன்ஸே இல்லாமல் தான் கூட ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு அவங்கள தூண்டி விட்டு, இப்போ குரூப்புன்னு கூட சொல்ல முடியாது, கலையரசனும் போயிட்டா, இருக்கிறது வந்து வாட்டர்மெலன் தான். அவரும் புரியாமல் இருக்கார், புரிஞ்சாருன்னா கரெக்டாக இருக்க மாட்டார், புரியாமல் வந்து இருந்து நைஸாக வந்து தூண்டி விடுறாரு. அது வாட்டர்மெலன் என்ன சொல்கிறாரு, என்னை எவனாவது எதிர்த்தீங்க மக்கள் பார்க்குறான் அப்படியே இந்த வாரம் தூக்கிடுவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல தான் வந்து கமருதீனும் பயங்கரமாக பேசுகிறாப்புல. கமருதீனும் வந்து ஒரு டைம் நல்லா பேசுகிறாப்புல, ஒரு டைம் வந்து டே உருண்டை போடா வாடா அப்படின்ட்டு வந்து வாட்டர்மெலன் தகாத வார்த்தையில் பேசுகிறாப்புல. கானாவினத்தில் ஒரு டகையம் அடிக்கவே போயிட்டாப்புல. ஏன் அப்படின்னம்னா இந்த பார்வை சமாதானப்படுத்தலை, எதுக்கு இருந்தாலும் அப்படின்னா எனக்கும் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, என்னையும் பாடி சேம் பண்ணாங்களே. இது பொது பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஒருத்தவங்க ஃபுல்லாகவே சாப்பிடாம இருக்காங்க, இதில் மன்னிப்பு கேட்டால் தான் அவங்க சாப்பிடுவாங்க, இல்லைன்னா இவங்க பேர் இன்னும் பயங்கரமாக டேமேஜ் ஆகும். அதெல்லாம் கேட்காம வந்து எதை பேசினாலும் வந்து எனக்கும் பண்ணுங்க. ஒரு கட்டத்தில் இது இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு கட்டத்தில் இவங்கெல்லாம் வந்து உண்ணாவிரதம் இருக்கோம், மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் உண்ணாவிரதம் வெளியே விளையாட போயிட்டாங்க. சும்மா இருக்கலாம் வாட்டர்மெலனே, வீட்டுக்குள்ளேருந்து அப்படியே நடந்து மெதுவாக வந்து எல்லாத்தையும் இதெல்லாம் சரியில்லைப்பா அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இவர் உள்ளுக்கு பூந்து போய் இந்த எஃப்ஜே வந்து என்ன மன்னிப்பே கேட்கல, ஆதிரை பொண்ணு, ஏன்னா ஆதிரைக்கு இடையில வாட்டர்மெலனுக்கு பயங்கர சண்டை வந்தது. என்னன்னா எஃப்ஜே வந்து மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படின்ட்டு ஆதிரை சொல்லுது, வாட்டர்மெலன் மன்னிப்பு கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. எதுக்குன்னா அந்த கையை வெட்டிடுவேன்னு சொன்னாங்களே போன வாரம், அந்த விஷயத்த வந்து வாட்டர்மெலன் பிடிச்சிக்கிட்டாரு. அதில் வந்து விஜய் சேதுபதி மேலே நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறதும் வந்து வாட்டர்மெலன் வந்து நார்மலாக வந்து அவங்கள பேசுகிறது எதையும் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. வாட்டர்மெலன் வந்து இந்த கண்ட்ரி ப்ரூட்ஸ்ன்னு சொல்கிறால அதை வந்து நீங்கள் சொன்னதுக்கு அதுக்கும் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டாரு விஜய் சேதுபதி. நீ வெட்டிடுவேன் குத்திடுவேன் இப்படியெல்லாம் வந்து நீ பேசக்கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக எஃப்ஜே கண்டம் பண்ணியிருந்தா இன்னைக்கு வந்து எஃப்ஜே அதை வாட்டர்மெலன் எடுத்தே பேசிக்க மாட்டா. சரி விஜய் சேதுபதியை திட்டாரு, நம்ம இனிமேல் அதை எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி அங்கே திட்டானால இந்த பிரச்சனை எப்படி வெடிக்குது பாருங்க. இப்போ வேற அவன் என்னை வெட்டிடுவான்னு சொல்லியதுக்கு ஒரு சாரி கூட கேட்கல, கமருதீன் என்னென்னமா பேசுறான் அதுக்கு ஒரு சாரி கேட்கல. அப்போ எல்லாம் சாரி கேட்காதவங்க ஏன் தங்கச்சி பார்வை நீங்கள் சாரி கேட்க சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த பார்வை கடைசியில் என்ன பண்ணிருச்சு அப்படின்னம்னா அதான் கார்டன் ஏரியாவில் போய் பேசி, என்னப்பா உங்களுக்கு என்னால தான் சாப்பிடாம இருக்க போறீங்க அப்படிதானே, அதனால நான் சாரி, ஏன்னா அந்நேரம் வர சாரி கேம் விளாடாதீங்க சாப்பாட்டை விளாடாதீங்கன்ட்டு ஒரு 100 தடையாக சொல்லியிருக்கும். 100 தடவை என்ன நான் பேச்சுக்கெல்லாம் சொல்ல, ஒரு 100 தடையாவது வந்து சாரி கேம் விளாடாதீங்க, சாரி கேட்கறதுனால வந்து விளாடாதீங்க அப்படின்ட்டு பயங்கரமாக பேசியிருந்தது. உள்ளுக்கு வந்து பொசுக்குன்னு அடப்பாவி அடப்பாவி பாரு உன்னை சிங்கம்னு நினச்சோம்னா இப்போ பொசுக்குன்னு இப்படி வந்து காலில் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன உங்களுக்கு வந்து சாரி கேட்டால் சாப்பிட போறீங்களாப்பா, எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு எனக்கு ரொம்ப சாரி அப்படின்னுட்டு தலையை குனிஞ்சிட்டு புலம்பிக்கிட்டே போகிறேன். எப்பாப்பா சாரி எல்லாமா இப்படி அப்பா விளாடுவீங்க அப்படின்ட்டு வந்து புலம்பிக்கிட்டே போகுது. ஆனால் இந்த இடத்துல அதர் ஹவுஸ்மேட்ஸாக செம ஒற்றுமையாக இருந்தாங்க. பார்வை எப்படியா மன்னிப்பு கேட்க வைக்கணும். ஏன்னா போன வீக்லேயே வந்து என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னம்னா இந்த வீடை கூட்ட மாட்டேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில். அதே மாதிரி பாரு இப்போ டீலக்ஸ் ரூமுக்கு வந்தவொடனே வந்து கண்டென்ட்டை கிரியேட் பண்ணாங்க. ஓகே கேம் ஓகே அதெல்லாம் ஓகே தான். ஆனால் பட் என்ன அப்படின்னம்னா
சாப்பாடு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. நான் உடனே வந்து அதர் ஹவுஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறேன்ல, அதர் ஹவுஸ்மெண்ட்டும் கூமுட்டையே தான். காலையில் இந்த உப்பை போட்டு அதை இப்போ சமாளிக்கிறாங்க. அது நாங்கள் கூழ் வடகம் போடுறதுக்காக வந்து சபரி சொல்கிறாப்புல, நாங்கள் கூழ் வடகம் போடுறதுக்காக அவ்வளோ உப்பை போட்டு வச்சுருக்கோம், உங்களை வெறுப்பேற்றதுக்காக அப்படி அந்த கூழ் வடகம் போடவர். ஏன்டா கூழ் வடகம் போடுறதுக்கு இவ்வளோ பெரிய உப்பா போடுவீங்க, சமாளிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படி மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. அந்த டீமும் வந்து சாப்பாட்டில் விளையாடத்தான் செய்கிறாங்க. ஏன்னா பிக் பாஸ் வந்து கனியை தூண்டி விட்டுட்டாங்களே, நீங்கள் கிச்சனில் சும்மா தான் இருக்கணும், ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும் சாப்பாட்டில் போய் கொடுக்குறாங்க. சாப்பாடில் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தேன்னா அது வழி தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. இவ்வளோ தான் வந்து மிட் நைட் நடந்த சம்பவங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாரு வந்து சாரி கேட்காம இருந்தது ரைட்டா, இல்லை வந்து அவங்க சாரி கேட்டது ரைட்டா, இல்லை சாரி கேட்காம இருந்தது ரைட்டா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.